ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2024 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஷெட்யூல் எப்படி இருக்க போகுது. ஸோ பிசிசிஐ இப்போ கொண்டு வந்திருக்கிற மிகப்பெரிய ரூல் சேஞ்ச் மூலியமாக நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட ஷெட்யூல் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நம்மளுடைய பல்டான் படையை பொறுத்த வரைக்கும் ஸோ டோட்டலாக வந்துட்டு அவங்களுக்கு இந்த ஐபிஎல் 2024 ஷெட்யூலில் கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசிசிஐ ஒரு ரூல் சேஞ்ச் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன ரூல் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2023 நம்மளுடைய ஐபிஎல் 10 டீமாக வந்துட்டு விரிவடைந்ததுக்கு அப்புறமா குரூப் ஸ்டேஜ் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகர்ந்தது. குரூப் ஏ, குரூப் பி அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு குரூப் ஏல 5 டீமும் குரூப் பியில் 5 டீமும் மொத்தமாக 10 டீம் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14 மேட்சஸ் எப்படி அவங்க விளாடுவாங்கன்னா, தன்னோட குரூப்பில் இருக்கிற டீம்ஸோட பார்த்தீங்கன்னா தலா ஒரு மேட்சும், ஆப்போசிட் குரூப்பில் இருக்கிற அந்த ஒரு டீமோட பார்த்தீங்கன்னா தலா 2 மேட்சும் ஆடி 14 மேட்சஸ் அப்படிங்கிறத வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இப்படி தான் அந்த கணக்கு அப்படிங்கிறது இருந்தது. ஸோ லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா எம்ஐ, கேகேஆர், ஆர்ஆர், டெல்லி, லக்னோ இவங்கெல்லாம் குரூப் ஏ ஒரு குரூப்பில் இருந்தாங்க. ஸோ குரூப் பியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே, ஆர்சிபி, ஜிடி, பஞ்சாப் அண்ட் எஸ்ஆர்ஹெச் ஒரு குரூப்பில் இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிளான ஒரு மிகப்பெரிய குரூப்பாக தான் 2 குரூப்புமே வந்து காணப்பட்டுச்சு. எந்த ஒரு குரூப்புமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான குரூப் இல்லை, இது வந்து ரொம்ப முக்கியமான குரூப் அப்படின்லாம் வந்துட்டு இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிசிஐ லாஸ்ட் டைம் இருந்த மாதிரி அதே குரூப் இருக்கக்கூடாது, குரூப்பில் ஷஃபிள் இருக்கணும். ஸோ ஒரே குரூப்பில் லாஸ்ட் டைம் இருந்த டீம்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஒரு குரூப்பில் வந்துட்டு 2 டீம்ஸ் தான் வந்துட்டு ஒரே குரூப்பில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதாவது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, குரூப் ஏ எடுத்துக்கலாம். எம்ஏ, கேகேஆர், ஆர்ஆர், டிசி, எல்எஸ்ஜி இருக்காங்களா. ஸோ இந்த தடவை ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா இதே குரூப் ஏல ஸோ இந்த 5 டீமில் 2 டீம் தான் குரூப் ஏல இருக்கணும், மீதி பேர் அப்படியே குரூப் பி அப்படிங்கிற மாதிரி ஷஃபிள் ஆகணும். ஒரு சிலர் வந்துட்டு இப்போ அந்த குரூப்பில் வந்துட்டு விஷயங்கள் வரும்போது குரூப் ஏவை குரூப் பி ஆகும், குரூப் பியை குரூப் ஏவாகவும் மாற்றினா எல்லா டீமும் ஷஃபிள் ஆகிருமே அப்படின்னு ஒரு பழைய காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்துட்டு பிசிசிஐ ஒரு ஸ்டேபிளான ஒரு காம்படிஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு என்னோட குரூப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கேன். குரூப் ஏல பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்ஐ, கேகேஆர் ஒரே இடத்துல வச்சுருக்கேன். ஸோ அதே நேரம் குரூப் பியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே வச்சுருக்கேன். மீதி 3 டீம்ஸ் அப்படியே ஷஃபிள் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது குரூப் ஏல நம்மளோட எம்ஐ, எஸ்ஆர்ஹெச், பஞ்சாப், கேகேஆர் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் வராங்க. ஸோ குரூப் பியில் வந்துட்டு லக்னோ, டெல்லி, சிஎஸ்கே, ஆர்ஆர் அண்ட் ஆர்சிபி வராங்க. ஸோ குரூப் ஏவை வந்துட்டு செம ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ வெர்சஸ் ஜிடி அப்படிங்கிற அந்த ஒரு ரைவலரி வேறு லெவலில் வந்து ஆரம்பமாக போகுது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஹர்திக் பாண்டியா ஜிடியிலேருந்து இப்போ குஜராத்துக்கு வந்துட்டு டாட்டா சொல்லிட்டு மும்பைக்கு மீண்டும் வந்திருக்கிறாரு. ஹர்திக் பாண்டியாவோட ஃபஸ்ட் டைம் எம்ஐயோட கேப்டன்சி இருக்க போது. ஸ்டார்க் இருக்கிறாரு. ஸோ கேகேஆரில் ஸோ ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு இந்த ஒரு குரூப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு டஃப்பான டீம்ஸ் அப்படிங்கிற சைடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எம்ஐ சைடு இருக்குது. ஸோ அதாவது வந்து 2 பிளேயர்ஸோட பிக் வந்துட்டு ஹை ப்ரைஸில் நடந்தது. ஒன்று ஸ்டார்க், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ். ஸோ ஸ்டார்க் வந்து கேகேஆரில் இருக்கார், பேட் கமின்ஸ் எஸ்ஆர்ஹெச் இருக்கார். அந்த 2 டீமுமே குரூப் ஏல தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நான் இது அட்வான்டேஜ்னு சொல்கிறேன்னா, இந்த குரூப்பில் வந்து தலா ஒரு மேட்சஸ் மட்டும் விளாண்டாலே போதும். அதாவது பார்த்தீங்கன்னா ஜிடி, கேகேஆர், பஞ்சாப் அண்ட் எஸ்ஆர்ஹெச்சோட மும்பை ஒரே ஒரு மேட்ச் விளாட்டா போதும். ஆப்போசிட் இருக்கிற குரூப் பியோட தான் எல்லாரோடையும் 2 மேட்ச் வந்து மோதணும். அதுவும் எஸ்பெஷலி வந்துட்டு சிஎஸ்கே. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது எந்த லெவலில் ஒரு மிகப்பெரிய ரைவரி அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்துட்டு சிஎஸ்கேக்கு முன்னாடி ஜேஎஸ்கே வேறு லெவலில் வந்துட்டு நம்மளுடைய எம்ஐ கேப்டன் வீழ்த்தி அந்த பகையை வேறு லெவலில் இப்போ ஆரம்பித்து வச்சுருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு அதுக்கப்புறம் லக்னோ, எம்ஐயோட ஃபார்மர் பிளேயர் குர்னல் பாண்டியா லக்னோவில் இருக்கிறாரு. ஸோ அடுத்ததாக வந்து நம்மளுடைய ஆர்சிபி அப்படின்னு சொல்லி பக்காவாக வந்து அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டேபிளாக வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸோடு நம்ம 2 மேட்ச் மோத போகிறோம். அந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனமாக டேக்கிள் பண்ணி ஆகணும். எப்போ மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் ஆகி தலைவர் ஜாஸ் பட்லர் போனாரோ அன்னையிலேருந்து மும்பைக்கு எகென்ஸ்டாக அடிக்கிறதையே குறியாக வச்சுருக்கிறாரு. ஸோ இந்த தடவையாவது நம்மளுடைய ஹர்திக் பாண்டியாவோட தலைமையில் அந்த ஒரு இடத்த வந்து வேறு லெவலில் வந்து நம்ம தடுத்தெறிகிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா எப்போ வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு வந்துட்டாலுமே ஜாஸ் பட்லர் மினிமம் 50யாவது போட்டுறாரு, மேக்ஸிமம் வந்துட்டு அதை செஞ்சுரியாக கன்வெர்ட் பண்ணி ஒரு வேறு லெவல் ரெக்கார்டை வந்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த தடவை வந்து நடக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா ஆர்ஆரோட நமக்கு 2 மேட்ச் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைமும் வந்துட்டு ஆர்ஆரோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ் பட்லர் எம்ஐக்கு எகென்ஸ்டாக வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேறு லெவல் ஒரு ஃபார்ம்லேயும் இருந்தார் அப்படின்னே வந்துட்டு சொல்லி ஆகணும். ஸோ ஜாஸ் பட்லர் இப்போது ரீசன்ட் டச் அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு இல்லை. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீகில் வெறிகொண்டு ஆட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது ஒரு நல்ல சைன் கிடையாது எம்ஐக்கு. ஸோ அதே நேரம் இப்போ ஷெட்யூல் அப்படிங்கிறத வடி வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் டைமோட அந்த குரூப் ஸ்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இதே மாதிரி ஃபாலோ ஆகுது. டீம்ஸ் எல்லாம் ஷஃபிள் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது
வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு எப்படி எப்படி மேட்ச் செக்டார் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ டோட்டலாக வந்துட்டு எனக்கு கிடைச்சிருக்க ரிசோர்ஸ் படி எம்ஐ வெர்சஸ் ஜிடி அப்படி இல்லைனா எம்ஐ வெர்சஸ் சிஎஸ்கே அப்படிங்கிறது வந்துட்டு பிரைமரி லிஸ்ட்டில் அவங்க நியூ ஷெட்யூலாக வச்சுருக்கிறாங்க. அப்படி இல்லைனா லாஸ்ட் டைம் இருந்த மாதிரி அதே எம்ஐ வெர்சஸ் ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஷெட்யூலே போட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டில் இருக்குது. ஸோ ஓல்டு ஷெட்யூல் அப்படியே ஃபாலோ ஆகலாம் அப்படின்னா எம்ஐ வெர்சஸ் ஆர்சிபி ஃபஸ்ட் மேட்சாக இருக்கும் நம்மளுடைய மும்பைக்கு. அப்படி இல்லைனா எம்ஐ சிஎஸ்கே அந்த ஆர்ச் ரைவல்ஸாக இல்லை புதுசாக உருவாக்கியிருக்கிற எம்ஐ வெர்சஸ் ஜிடி அப்படிங்கிற ரைவல்ஸா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்துட்டு அவங்க யோசிச்சு டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ ஷெட்யூல் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஷெட்யூல் வந்து எப்போ வரும் அப்படின்னா பிப்ரவரி 2nd வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎலோட ஜென்ரல் கவுன்சில் மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்கில் ஐபிஎல் பார்த்திங்கன்னா நிறைய முடிவுகள் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎலோட வென்யூஸ் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு மாறுமா, இல்லை ஒரே அடியாக வந்துட்டு இங்கேயே நடத்திடலாமா, இல்லை டோட்டலாக வந்துட்டு யூஏ ஷிஃப்ட் பண்ணலாமா அப்படின்னு அந்த வென்யூவை லோக்சபா எலெக்ஷன்ஸ்க்காக வந்துட்டு நம்ம டிசைட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஷெட்யூல் அவுட் ஆகும். ஷெட்யூலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃபோட ஷெட்யூலை மட்டும் அவுட் பண்ணிவிட்டு லோக்சபா எலெக்ஷன்ஸ்க்கெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு செகண்ட் ஆஃப் வந்து ஷெட்யூலை அப்புறமா ஃபஸ்ட் ஆஃப் முடியறதுக்குள்ளே வந்து அனௌன்ஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில டிஸ்கஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸோ டோட்டலாக வந்துட்டு ஷெட்யூல் அப்படிங்கிறது அஃபீஷியலாக வந்துட்டு வெளியே வரும். ஸோ இப்போது நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய 6th ட்ராஃபியை வந்துட்டு வேறு லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வந்து வழி இருக்குது, எப்படி வந்துட்டு இந்த ஒரு ஷெட்யூலை வச்சு அவங்க வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்க எப்போவுமே ஒரு ப்ரைம் ஃபார்மில் இருக்கிற ஒரு டீம். ஸோ டோட்டலாக வந்துட்டு இந்த தடவை அவங்களோட பிளேயர்ஸும் ஒரு வேறு லெவல் ப்ரைம் ஃபார்மில் ஐபிஎலுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. எஸ்பெஷலி அவங்களோட பவுலிங் யூனிட் அப்படிங்கிறத மாற்றிருக்காங்க. அந்த பவுலிங் யூனிட்டோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தாலுமே செம மாசாக இருக்குது. மதுசனக்கால் ஆரம்பித்து துஷாரா வரைக்குமே ஓவர்சீஸ் பேஸ் பவுலர்ஸ் வேறு லெவலில் வந்து எஃபெக்டிவாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் எஸ்பெஷலி வந்துட்டு ஷாம்ஸ் முலானி இப்போ டொமஸ்டிக்கில் வேறு லெவலில் அசத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு இம்பாக்ட் பிளேயர் பிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஷாம்ஸ் முலானிக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அடிப்படையிலேயே வரதுனால அவர் இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்துட்டு ஒரு புஷ் கொடுத்தாங்கன்னா எம்ஐ வேறு லெவலில் வந்துட்டு நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணலாம். ஸோ டோட்டலாக வந்துட்டு 6th சாம்பியன்ஷிப் லோடிங் அப்படிங்கிறது நல்லாவே நம்மளோட கண்ணுக்கு வந்து பளிச்சுன்னு தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.